ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடைகள்லாம் வந்துட்டு பார்சல் பண்ணி விற்பாங்கள்ல தக்காளி சாதம். அதோடய டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. அதே டேஸ்ட்டில் வீட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் இந்த தக்காளி சாதத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுவே அதிகம்தான். அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம இந்த தக்காளி சாதம் செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் தான் செஞ்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சின்ன தக்காளியாக 7 தக்காளி வந்து எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரிய தக்காளியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3, அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளியில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதே போல் கடலைப்பருப்போட கலரும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் கடலைப்பருப்பை எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கடலைப்பருப்போடைய கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். அதனால் பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி வந்துட்டு நல்லா வற்றி தக்காளி நல்லா ட்ரையாக வந்து வதங்கி வரணும். அதோடைய பச்சை வாசனையுமே வந்து போகணும். அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு வதங்கி வர அதோடைய கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வரும். தக்காளி கூட மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா ட்ரையாக வந்து வதங்கி வந்துச்சு பாருங்கள். தக்காளியை சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சுமே வதங்கி வந்திருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளியோட பேஸ்ட் அதுக்கப்புறம் சாப்பாடு இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாக நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது நம்ம கட் பண்ணி போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா தக்காளியை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம தக்காளி அரைச்சி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதில் தக்காளிலாம் வந்து தெரியாதுல்ல. ஸோ குழந்தைங்களும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாதத்தை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் buddies. ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடைகள்லாம் நமக்கு பார்சல் பண்ணி விற்பாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் சரி ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கப்பில் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. இந்த தக்காளி சாதத்தை நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க buddies. இந்த தக்காளி சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.